ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வெள்ளிக்கிழமை அப்படின்னா வியாழக்கிழமை நைட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே எல்லா நாட்களை விட அன்றைக்கி வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீடு வாசல் கழுவுறது, பெட்ஷீட்டு போர்வை எல்லாம் அலசி போடுறதுன்னு நிறைய வேலை இருக்கும். அந்த நாளை வந்து வேலைக்கு போகிறவங்கள கொஞ்சம் சிம்பிளாக மாற்றுறதுக்கு தான் இந்த விளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஃபஸ்ட் நாளே வந்து நாள் சாப்பாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. நான் வந்து அடுத்த நாள் வந்து சுரக்காய் சாப்பாடு செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட் நாள் நைட்டே சுரக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். பாத்திரம் இருந்துச்சு, அதை வந்து அம்மா விலைக்கு கொண்டு வந்துடுவாங்க. எனக்கு வந்து கத்திலெல்லாம் கட் பண்ண தெரியாது, அதனால் நான் அருவாமனை தான் யூஸ் பண்ணுவேன். அம்மா சமைப்பாங்க, இருந்தாலும் நான் அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் நான் தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எல்லாம் கட் பண்ணி வந்து அதை வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுட்டு அது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், தனியாக மேலேயே வச்சலான்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதனால் அப்படியே எடுத்து மாற்றி மட்டும் வச்சிட்டேன். பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டாங்க. அதை நான் கொண்டுட்டு வந்து வச்சுருவேன். எங்கெங்கே அடுக்கணுமோ அதை அவங்களே அடுக்கி வச்சுருவாங்க. ஏன்னா நான் மாற்றி மாற்றி வச்சுருவேன். இப்படி நைட்டே ஓரளவுக்கு நம்ம வந்து காலையில் கொஞ்சம் ஈஸியாக செய்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சி கிளம்புறது ரொம்ப ஈஸியில் 1 பார்ட் சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நைட்டே பிளான் பண்ணி குழம்புலாம் எதுவும் வைக்காமல் சுரக்காய் சாப்பாடு வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி டே முடிஞ்சு. ஓகே, பாய், குட் நைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 5:30க்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்படிலாம் இருட்டுறப்ப எந்திரிக்கிறது ரொம்ப அபூர்வம். இன்றைக்கி கோலம் போடணும்னு ஒரு முடிவோடு தான் எழுந்திரிச்சிருக்கேன். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வாசக்கூட்டி வாசல் தொளிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பச்சை தண்ணி தொளிச்சிக்கணும். வாசல் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் சாணி பவுடரும் கொஞ்சம் சாணியும் கரைச்சி தொளிச்சிட்டோம் அப்படின்னா வாசல் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்லாம் புளி வச்ச கோலம் போடுவேன். அப்புறம் கொஞ்சம் நாளாக புளி வச்சு கோணலாக தான் வருது. அதனால் ரங்கோலியே ட்ரை பண்ணுறேன். பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க, இன்றைக்கி கோலம்லாம் போடுறீங்க, பயங்கரமாக மழை வரப்போகுது அப்படின்னு. கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து சுரக்காய் சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம். அதாவது சுரக்காய் பிரியாணி. சுரக்காய் தனியாக இது தனியாக வைக்கிறதுக்கு இப்படி வச்சிட்டோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், டைமும் நமக்கு வந்து சேவ் ஆகும். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை இது மாதிரி ரெகுலர் ப்ராசஸ் தான் போட்டுக்கலாம். நெய் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நம்மளோட இஷ்டம்தான், அவங்கவுங்க ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சில டைம் ஆட் பண்ணுவேன், அம்மாவுக்கு வந்து நெய் பிடிக்காது, அதனால் நான் மோஸ்ட்லி தவிர்த்துறது. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அம்மா எப்போவுமே அந்த உரல்கல்ல தட்டி தான் போடுவாங்க, நல்லாயிருக்கும் அது. நான் வந்து சுரக்காயை முழு சுரக்காவை அரிஞ்சு வச்சிட்டேன். அது சும்மா கொஞ்சமாக போட்டால் போதுமாம்மா. இதே சாக்குன்னு ஒரு சுரக்காய் முழுசாக அரிஞ்சிட்டேன். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் பாதி மிச்சம் வச்சிட்டாங்க, காய் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிரியாணி மசாலா தான் போடுவோம். நான் எது செஞ்சாலும் ஃப்ரைட் ரைஸோ தக்காளி சாப்பாடோ எது செஞ்சாலும் பிரியாணி மசாலா தான் எனக்கு பிடிக்கும், அது போடுவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம எந்த அளவு அரிசி எடுத்துருக்குறோமோ அந்தளவு தண்ணி ஊற்றணும். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காரம் அதிகமாக சாப்பிடாதவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை நல்லா கழுவிட்டு போட்டுற வேண்டியதான். நான் ஃபைனலாக வந்து டேஸ்ட் பார்த்தேன், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஒரு சில நேரத்தில் அம்மா வச்சாலும் நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேல, அது பத்தலை இது பத்தலைன்னு. அதனால் அம்மா இந்த மாதிரி சாப்பாடெலாம் செய்யும்போது நீயே ஃபைனலாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துரு அப்படின்னு சொல்லிடுவாங்க.
சாப்பாடு விசில் வந்துச்சு. அவ்வளோதான், சீக்கிரமாக குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிருச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து குளித்து கிளம்பி ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து சாப்பாடு பேக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து டக்கு டக்குன்னு சேவ் ஆயிரும். டைம் இருந்துச்சு அப்படின்னா காலையிலேயே சாமி கும்பிட்டுக்கலாம். எனக்கு வந்து டைம் இல்லாதனால நான் அதுக்கப்புறம் கிளம்பி போகணும்ல, அதனால் நான் கிளம்பி போயிட்டு நைட்டு வந்து தான் சாமியை வந்து திருப்தியாக கும்பிட்டேன். ஏன்னா சாமி கும்பிடணும்னா எப்படியாச்சும் ஒரு 1/4 மணி நேரமாச்சும் ஆகும். இது வந்து நான் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் சாமி கும்பிட்டுக்குவேன். திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்படி தான் என்னோடய பிஸியான நாட்களை வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன். ஓகே, பாய்.